சற்று முன் இணையத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாயிருக்கு நண்பர்களே. விஜய் சங்கீதாவுக்கு வீட்டில் விருந்து வைத்த அஜித். இதுதான்டா உண்மையான நட்பு. இந்த விருந்து எதனால் நடந்தது, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். எப்படி அதாவது அரசியலுக்கு வந்தால் நம்மளோட கெரியரே வந்துட்டு காலியாயிரும்னு விஜய் அவர்களுக்கு நன்கு தெரியும். அதெல்லாம் வந்துட்டு கடந்து தாங்க தீர்மானமாக நம்ம வந்துட்டு அரசியலில் ஜெயிக்கணும். எப்படி சினிமாவில் ஜெயிச்சோமோ அந்த மாதிரி ஜெயிக்கணும் உள்ளே வந்தார். அவருக்கு இன்னும் வர மிகப்பெரிய நெருக்கடி. ஓகேவா, சங்கீதா அவர்களுமே விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஆனால் அது உண்மை இல்லைம்மா அப்படின்னு புரிய வச்சிருக்காரு அஜித் சார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் 2 பேரையும் கூப்பிட்டு அஜித் சாலினி அண்டு சாலினியும் சங்கீதா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். ஓகேவா, விஜய் அஜித் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியுங்க. என்னதாம்மா பிரச்சனை, நான் திரிசா அவர்கள்கிட்ட வந்துட்டு பேசிட்டேன், நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான விருந்து, அதாவது விஜய் சங்கீதாவுக்கு என்ன சமையல் பிடிக்குமோ அண்டு நம்ம அஜித் சாரே வந்துட்டு சமைச்சிருக்காராமாங்க. அஜித் வந்துட்டு சமைக்கிறதுல வந்துட்டு கில்லாடி கிங் மேக்கர் என்றே சொல்லலாம். அண்டு சாலினி சமைக்க மாட்டாங்களாமா. விருந்தினர் வந்தால் அஜித் அவர்கள் தான் சமைப்பாராமா. ஓகேவா, அண்டு 2 பேருக்கும் மனசார விருந்து வச்சுட்டு வயிறு நிறைஞ்சாதாங்க புத்தி வேலை செய்யும். அதாவது அந்த பரிமாறுறவங்க சொல்கிற கேட்பாங்க. ஓகே, அண்டு திரிசா அவர்கள்கிட்ட வந்துட்டு அஜித் பேசியிருக்காரு. என்னம்மா இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, அதாவது திரிசா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அஜித் சார் உங்கள்கிட்ட நான் எப்படி பழகிறனோ அதே மாதிரி தான் பழகிறேன். உங்களுக்கு தெரியுமா, அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரி தான் தொடர்புப்படுத்தி பேசுவாங்க. பட் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் உள்பட எங்களுக்குள்ளே எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு வந்துட்டு திட்டவட்டமாக சொன்னது மட்டுமல்லாமல் அஜித் சாரும் மக்கள் கேட்குற மாதிரி இது உண்மைதானா அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக கேட்கும்போது, நான் ஒருத்தவரை லவ் பண்ணுறேன், அவர் வேறு யாரும் இல்லை, தற்போது திருமணமே பண்ணிக்கிறாமல் இருக்கார் பார்த்தீங்களா சிம்பு அவர்கள். அவருக்குமே ஏஜ் வந்துட்டு 40 கடந்துருச்சுங்க, இவங்களுக்கும் 40 கடந்துருச்சு. அவரும் நானும் தான் லவ் பண்ணுறோம், மிக விரைவாக திருமணம் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னு திரிசா அவர்கள் சொல்லியிருக்கிறதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அஜித் கிட்ட வந்துட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா, உடனே அஜித் சார் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. இதை ஏன் நீங்கள் வெளியே சொல்லாமல், உங்களுக்கு கெட்ட பேரு, விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேரு, சங்கீதா அவர்களுக்கும் கெட்ட பேரு, ஒரு நல்ல நிலையில் இருக்கார் இல்லையா அரசியல் பொசிஷனில், நம்ம நண்பர்களாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, விஜய் அவர்கள் தான் நமக்கு யாருன்னு தெரியும், என்னோட ஃபேன்ஸ் வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிடுவாங்க, உலகத்துக்கு வந்துட்டு இதை புரிய வைக்க தேவையில்ல, நாளைக்கு இன்னொரு நடிகையோடையும் எனக்கு தொடர்பு இருக்குன்னா அழுத்தம் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட அரசியல் வேலையை பார்க்க வேணாமா. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் தேதியை வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் விஜய் வந்துட்டு முழு நேரம் பயணம் செய்யணுங்க. ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த செய்தி அறிந்து தான் சங்கீதா அவர்களை கூப்பிட்டு இந்த திரிசா கூட பேசியதை வந்துட்டு அவர் கன்வே பண்ணியிருக்காரு. அப்போ சங்கீதா அவர்கள் ஒன்று தான் சொல்லியிருக்காரு, அஜித்தை வந்துட்டு அண்ணன் தான் கூப்பிடுவார். அண்ணா நான் அப்படி இல்லைன்னா, அதாவது என் கணவரை பற்றி எனக்கு தெரியும், 27 வருடம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம், அண்ட் அவர்லாம் வேறு பொண்ணோட தொடர்பில் இருக்க மாட்டார், அது எனக்கு தெரியும். இப்போ டிவர்ஸ் கேட்டோம்னா உங்களுக்கே தெரியுங்க, வக்கீல் தான் அப்படி வந்துட்டு தவறாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க, அப்போ தான் விவாகரத்து வந்துட்டு உடனே கிடைக்கும்னு. ஆனால் விவாகரத்து கேட்டது உண்மைதானம்மா, அதை தான் அஜித் அவர்கள்கிட்ட வந்துட்டு இவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். இவர் வந்துட்டு சினிமா விட்டு போனது எங்களுக்கு பிடிக்கல, அரசியலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டியே விற்றுக்கிட்டு இருக்காருங்க, மண்டபத்தை விற்றுருக்காரு, அண்ட் சென்னையில் 2-3 வீடை விற்றுருக்காரு. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, கரூர் சம்பவத்தில் இன்ன வரை கோர்ட்டு வாய்தா கோர்ட்டு வக்கீலுக்கு வந்துட்டு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா 350 கோடி இழந்திருக்காரு. அண்ட் ஜனநாயகன் படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடாமல் விட்டாங்க பார்த்தீங்களா, தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டம். அந்த நஷ்டத்தை வந்துட்டு இவர் ஈடுகட்டியிருக்காருங்க. அதில் ஒரு 400 கோடி இழந்திருக்காரு. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அரசியலில் தண்ணி மாதிரி காசு போய்கிட்டே இருக்கும், அண்டு கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. ஓகேவா, அதனால ப்ராப்பர்ட்டியை விற்க ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு மனைவி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நம்ம கணவர் வந்துட்டு கஷ்டப்படுறாரு. ஆல்ரெடி விஜயகாந்துக்குமே இந்த நிலைமை தான், கேப்டன் டிவி போயிடுச்சு, அவரால் ஒரு முழுமையான வீடு கட்ட முடியலை. இன்னைக்கு அந்த கட்சியே வந்துட்டு அடிமையாகி கிடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இவருக்கு வந்துடும். ஏன்னா இவரை விட பல மடங்கு அனுபவசாலிங்க, ஆளும் கட்சியும் சரி, மத்தியில் ஆளும் கட்சியும் சரி. அதனால விஜய் வந்துட்டு தவறான வழியில் போறாரு, ஆர்வ குளாரில் போறாருன்னா அஜித் சார் இதை மட்டும், அதாவது அவர் அரசியலில் கூட பயணிக்கட்டும், ஆனால் வந்துட்டு அண்டு சினிமா விட்டு அவர் போகக்கூடாது, அவருக்குன்னு வருமானம் இருக்கணும் இல்லையா. ஏன்னா அவரை நம்பி 2 பசங்க இருக்காங்க, 2 குழந்தை இருக்காங்க, அவங்கள நாங்கள் பிரம்மாண்டமாக படிக்க வைக்கணும், மிக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதை தான் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் சினிமாவில் வந்துட்டு நடிக்கணும். சங்கீதா அவர்கள் விஜய் கிட்ட பேசியிருக்காங்களாமா. ஆனால் விஜய் வந்துட்டு இதில் உடன்படலைங்க, நான் அரசியலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அப்படி விருப்பம் இல்லைன்னா நீ போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி விஜய் பேசினதான் சங்கீதா அவர்கள் சரி விவாகரத்து வாங்கிட்டு ஜீவானம்சமும் வாங்கிட்டு நம்ம குழந்தைகளை வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு முடிவில் இருந்திருக்காங்க.
இது வந்துட்டு தவறு இல்லையா? அதாவது இந்த இடத்துல தான் யானைக்கும் அடி சறுக்கும். விஜய் அவர்கள் தவறு பண்ணுறாரு. நம்ம தமிழ் கல்ச்சர் எப்படின்னா, குடும்பத்தை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாதாங்க தமிழக மக்கள் வந்துட்டு நம்மளை தலைவனாக்குவாங்க. ஓகேவா? குடும்பத்தையே நடுத்தருவில் விட்டுட்டு நான் தலைவனாக போகிறேன்னு சொன்னால் டெஃபினட்டாக தலைவனாக முடியாது. இதுதான் வந்துட்டு அட்வைஸ் விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது விருந்தோம்பல் பண்ணிட்டு அண்டு அன்பால் வந்துட்டு புரிய வச்சுருக்காருங்க. விஜயும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அண்டு சங்கீதா அவர்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தெரிசா வந்துட்டு விஜயோட தொடர்பில் கிடையாது, இன்னொரு நபரை வந்துட்டு காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை மிக விரைவாக திருமணம் பண்ண போகிறாங்க. அதற்கு நான் சாட்சிமா அப்படின்னு அஜித் அவர்கள் சங்கீதா கிட்டையும் அட்வைஸ் கொடுக்க சங்கீதா அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா என் நண்பன் வந்துட்டு ஜெயிக்கணும், அரசியலுக்கு வர்றதெல்லாம் பெரிய விஷயம், இதுக்கெல்லாம் தில்லு வேணுமா, என் நண்பன் ஜெயிக்கணும், விஜய் நண்பா நீ வந்துட்டு புரிஞ்சுக்க, நீ ஜெயிக்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் மக்கள் விருப்பப்படுறாங்க. மக்கள் விருப்பத்தை நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா, அவங்க விருப்பப்படி நடந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் நினைக்கிற இலக்கை அரசியல் அடைய முடியும் அப்படின்னு நண்பா, நான் உனக்காண்டி இதை நான் பண்ணுறேன். அண்டு என்னோட நண்பன் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு அரசியல்லையும் ஜெயிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இந்த குணம்லாம் யாருக்குங்க வரும்? அதற்கு நீங்கள் 2 பேரும் சேரணும், ஒன்றா இருக்கணும். குடும்பத்தை உதறி தள்ளிட்டு எவனுமே வாழ்க்கையில் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. குடும்பம் தான் நண்பா முக்கியம். குடும்பத்தை நேசி, மக்கள் உன்னை டெஃபினட்டாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நேசிப்பாங்க. டெஃபினட்டாக நீ நினைக்கிற வெற்றி வந்துட்டு பதிவாகும் நண்பா, இதை மட்டும் செய்வியா அப்படின்னு வந்துட்டு அஜித் அவர்கள், அதாவது விருந்தோம்பலில் தாங்க மனசு மாறும். அதுவும் வயிறு நிரஷ்டம்னு வைங்களேன், டெஃபினட்டாக அந்த விருந்தோம்பல் பண்ணவங்க சொல்கிறத வந்துட்டு கேட்பாங்க அந்த ஆப்னன்ட் பார்ட்டி. இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் விஜய் அவர்களுக்கு பயன்படுத்தியிருக்காருங்க நம்ம அஜித் அவர்கள். அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அண்டு சரி நண்பா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படி நீங்கள் சீக்கிரட்டாக வந்துட்டு ஒன்று சேர்ந்தேன் அப்படின்னு இது எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கிருச்சு, நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும் நண்பா, நீ ஜெயிக்கணும் நண்பா, அதுதான் ஒரு நண்பனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. டெஃபினட்டாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நினைக்கிற வெற்றியை வந்துட்டு பதிவு செய்ய முடியும். இது செஞ்சால் சேவியா நண்பா அப்படின்னு வந்துட்டு விஜய் கிட்ட கேட்க, அண்டு சங்கீதா கிட்டையும் வந்துட்டு தங்கச்சி சேவியா அப்படின்னு கேட்க சாலினி அவர்களும் கேட்டிருக்காங்க. 2 பேருமே புன்னகை முகத்துடன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா திரிசா அவர்கள் அஜித் சாருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அண்டு நான் இதை தான் சொன்னேன், விஜய் அவர்கள் வந்துட்டு கேட்கல, ஆனால் நீங்கள் நண்பர் நீங்கள் சொல்கிறத வந்துட்டு விஜய் கேட்டது சந்தோஷம், இது அவருக்கும் நல்லது, சங்கீதாவுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்னு மிகப்பெரிய நன்றியை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க அஜித் அவர்களுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதாங்க நட்பு, இதுதான் உண்மையான நட்புன்னு சொல்லுவாங்க. அஜித்தே கடவுளேன்னு சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு நிகரான செயலை தான் அஜித் அவர்கள் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது.